500 போடுறான். 500 ரூபாய்க்கு கண்ணாடி வாங்கிட்டு அதுக்கு ஒரு டப்பா வாங்கி அதை பாதுகாக்கிறான். இந்த வீரர்களுக்காக உயிரிட்டு ஒரு வருஷம் வரவங்க போடுங்க. அவங்க முடியாது மண்டை ஓடுதான் ஆகுது. கீழே விழுந்தா அடிபட்டுரும். அதனால கை ஊட்டி ஹெல்மெட் போடுங்க. எதுவுமே இந்த புத்தகம் உடஞ்சா தோஞ்சா வாங்கிக்கலாம். ஆனால் இதை பாதுகாக்கிற நம்பர் போட்டு கண்ணாடி உடஞ்சா திரும்ப வாங்கிக்கலாம். ஆனால் அதுக்கு ஒரு டப்பா வாங்கி அதை பாதுகாக்கலாம். இந்த இடைவெளிக்குள்ளார இந்த போனா வராது இந்த உயிர். இதை பாதுகாக்க தலைவர்கள் கூட வாங்கிக்கலாம். ஹெல்மெட் போட்டவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ஹெல்மெட் போட்டவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். மற்றவங்களும் ஹெல்மெட் போடணும். இது வண்டியில அடிவிடாது, இது வாத்தியார் அடிவிடாது அப்படிலாம் இல்லை. எல்லாருமே மற்றவங்க தான். பாருங்க பாருங்க ஃபுட்பால் எடுத்து போறாங்க பாருங்க. உயிர் வந்து திரைநிலை பெற்றது நினைச்சு பாருங்க. எல்லாரும் எழுந்து போடுங்க. நிறைய உயிர் எழுந்து போடுங்க. ஒவ்வொரு உயிர் நிலைமை பெற்றது நிறைய உயிர் எழுந்து போட்டு அந்த உயிரை பாதுகாக்கணும். போனா வராது. கீழே உருவா வந்த பிடிக்கும் எழுப்பு ஊருதான். போயிட்டு வாங்க. சரியா? இது போலீஸுக்கு அடிப்படாது, ஒரு வாதியாக அடிப்படாது, ஒரு வசூலே அடிப்படாது அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் உள்ள இருக்கிறது 2 ஊர் தான் பத்திக்கிறோம். ஒவ்வொரு உயிரும் அந்த குடும்பத்துக்கு இடைமதி பெற்றது. தயவு செஞ்சு எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. இந்த இடைமதிப்புக்காக உயிரை பாதுகாருங்க. 1 நாள் செல்போனுக்கு 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டு டெம்பர் காசு போட்டு பாதுகாக்கலாம். ஆனால் போனால் வராது. இந்த உயிரை பாதுகாக்கணும்னு நமக்கு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு சீரியஸ்னஸ் தெரியாது. நாங்கள் போய் ஒரு ஆக்சிடென்ட்டை பார்க்கும்போது ஐயோ அந்த ஹெல்மெட் போட்டு தான் அந்த பிள்ளை குறைச்சிருப்பானே அப்படின்னு நினைச்சு போய் எங்களுக்கு வேதனையாக இருக்குது. தயவு பண்ணி வீட்டில் பிள்ளைங்களுக்கு சொல்லுங்க, ஹெல்மெட் போட சொல்லுங்க. மனைவியெல்லாம் வந்து அவங்க கணவன் சொல்லி ஹெல்மெட்டை போட சொல்லுங்க. அவர் உயிர் முக்கியம் இல்லையா? ஒவ்வொரு உயிரும் அந்த குடும்பத்துக்கு முக்கியம். தயவு பண்ணி ஹெல்மெட் போடுங்க. இந்த செல்போன் அரைஞ்சு போனால் வாங்கிக்கலாம். ஆனால் இது டெம்பர் காசு போட்டு பாதுகாக்கலாம். உயிர் போனால் வாங்க முடியாது. அந்த தலைக்கு ஒரு ஹெல்மெட் போட மாட்டோம். தயவு பண்ணி புரிஞ்சுக்கோங்க. பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா சொல்லுங்க ஹெல்மெட் போடுறது. அந்த வீட்டில் இருக்கிற மனைவி வந்து கணவன் ஹெல்மெட் போடுறது. அம்மா வந்து பிள்ளை தயவு பண்ணி எல்லாரும் ஹெல்மெட் போடுங்க. இந்த உயிர் போனால் வராது. பிறந்தவொன்னு கொண்டு போனால் தெரியாது. சிகரெட்